அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வநாதன். ஜாதகத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய், இந்த சூரியன் செவ்வாய்க்கு பல்வேறு விளக்கங்கள் கூறப்பட்டாலும் அனலவன் கனலவன், இதனுடைய பெயர் என்னன்னா அனலவன் கனலவன். சூரியன் எந்த அளவுக்கு ஆற்றல் உடையதோ அதுல 3/4 பங்கு ஆற்றல் உடையது செவ்வாய். இயல்பாகவே பிறப்பிலே பெண்கள் அதிக ஆற்றல் உடையவர்கள், ஆணை விட பெண்கள் ஆற்றல் உடையவர்கள். ஆகையால் அது இல்லாமல் ஜாதகத்திலே அந்த மாதிரி சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது இன்னும் அதிகப்படியான ஆற்றல்கள், அதனுடைய தன்மை, அந்த கிரகத்துடைய தன்மை மாறுபட்ட நிலையை உருவாக்கும் என்பதாலே அது தோஷமாக சொல்லப்படுகிறது. அத்தகைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் உடையவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு துவிதியை திதி. அந்த துவிதியை திதி என்று காலை வேளையில இல்லத்திலே நீராடி புதிய ஆடை அணிந்து கொண்டு அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர், பழமையான சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்யணும். அங்க குங்குமத்தை தானமா கொடுக்கணும். குங்கும சிமிழ் வாங்கி அதெல்லாம் நீங்க போட்டு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு 21, 11 அந்த மாதிரி குங்கும சிமிழ் தானமா, குங்குமம் வைத்து அந்த குங்கும சிமிழோட தானமா கொடுக்கணும். அத காலை வேலையில செய்துட்டு மாலை வேலையில மாலை 6 மணிக்கு அதே தினம், அப்ப துதியை திதி அன்னைக்கு முழுக்க இருக்கிற மாதிரி பார்த்து செய்யணும். மாலை வேலையில காளி ஆலயம், இந்த காளி ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த காளி ஆலயத்துக்கு போய் அங்க மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு காளிக்கு வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த தங்களால் இயன்ற அன்னங்கள், அந்த அன்னங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், துவரை அல்லது கோதுமை சார்ந்ததா இருக்கணும். அது இனிப்பா இருக்கலாம், இல்ல சாதாரணமா கூட செய்யலாம். கோதுமை அல்லது துவரை சார்ந்தது, சரிங்களா? கோதுமை பொங்கல் அந்த மாதிரி கூட தானமா நீங்க கொடுக்கலாம். அதை கொடுத்து இது மாதிரி 1 முறை 2 முறை 3 முறை இந்த வழிபாடை நீங்க செய்து கொண்டு வந்தால் தங்களுடைய திருமண தடை முற்றிலும் விலகி இல்லத்தில் ஆனந்தம் பெருகும். நன்றி, வணக்கம்.